ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ சேனலுக்கு ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம், புது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இது ஒரு மசானம். இது மசானுக்குள்ளே வந்தோம், சரி என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குமோ என்னன்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் இங்கே நாங்கள் இப்போ 3 பேர் தான் வந்தோம். எங்கள் கூட இன்னொருத்தன் வரல, பரத்ன்ட்டு. அவனோட பர்சனல் ப்ராப்ளம் இருந்ததுனால அவனால் கொஞ்சம் வர ஆகல. நிறைய வேலை இருந்துச்சு, செம்ம மலையிலே தான் வந்தோம் ஷூட் பண்ணலான்ட்டு. இன்னைக்கு ஃபைனலி எங்கள் கூட சிவா வந்திருக்கான். சிவா, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை, இங்கே எதுவும் நடக்கலை, எதுவும் புதுசாக எனக்கு எதுவும் தோணலை. அண்ணாங்க சப்போர்ட் பண்ணோம், ஏதோ சப்போர்ட் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு எதனா கிடைக்குதான்ட்டு ட்ரை பண்ணி நாங்கள் சொல்கிறோம். எங்கள் பெஸ்ட்டோடு நாங்கள் சொல்கிறோம். ஜான், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. அதுவும் இல்லாமல் கூகுளில் இது மோஸ்ட் வாண்டட் செகண்ட் பிளேஸ், பெங்களூரில் மோஸ்ட் வாண்டட் பிளேஸ்னு கல்பள்ளி சிமெண்ட்ரின்ட்டு. இப்போ இங்க வந்திருந்த எங்களுக்கு என்ன ரொம்ப இதுன்னா, 2 அண்ணாங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. 2 அண்ணாங்க இப்போ கூப்பிட்றேன் நான். அந்த வாங்க, இவங்க வந்துட்டு இங்கே தான் வேலை செய்கிறவங்க. இவங்க மூலியமாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இவங்க இல்லைன்னா நாங்கள் வந்திருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருந்துச்சு உள்ளே வரத்துக்கு. அப்புறமா இன்னொரு அண்ணா வருவாங்க. அவர் வாங்க பாருங்க. இவங்க 2 பேர்னால தான் நாங்கள் இப்போ இது உள்ளே வந்திருக்கோம். ப்ரோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். போய் சொல்கிறனால இல்லை, அது என்னவோ உண்மை தான். இப்போ நம்ம கல்ட்ரியில் எனக்கு தம்பி இவனுக்கு முன்னாடி நான் பிறந்தேன். கல்ட்ரியில் பார்த்தா ஒரே ஒரு டைமு தான் ஒரு மாதிரி இந்த மரம் எல்லாம் சிலண்டானு ஒரே ஒரு மாதிரி ஷேக் ஆச்சு. அவ்வளோ ஒண்டி தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு மட்டும் நான் வேறு எதுவுமே பண்ணேன். நிறைய சேனலுங்க வந்துக்குது நம்ம கிட்ட. இல்லை இவங்கெல்லாம் அப்படி இல்லாமல் ஜென்னியூன்னா இல்லை ப்ரோ, இங்கே என்ன நடக்குது அது ஒண்டி சொல்லு ப்ரோ, போதும், நம்மளுக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கிறதா இப்போ உண்மையாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கின்னா நம்ம பயப்படுறது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொன்று நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா, இவங்க 2 பேர் அண்ணாங்க தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் ரொம்ப தூரத்தில் நடந்து வந்து எங்களை என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம நாங்களும் அண்ணாங்க தான், நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்கள் கூடயே வரோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்தாங்க. நாங்கள் எங்கள் அன்டிஸ்பேடோட தேங்க்ஸ் தம்பி மாதிரி பார்த்துக்கினாங்க. எல்லாமே மூமெண்ட்ல நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ். யாராக இருந்தாலும் நம்ம பிட்டா பண்ணிக்குவோம். நீங்கன்னு இல்லை, நிறைய யூடியூப் சேனலில் வந்துக்கிறாங்க. அதுதான் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க இப்படி பண்ண அப்படி பண்ணின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒன்று தான் ஜென்யூனா வந்துட்டு இல்லைண்ணா இருக்கிறத சொல்லு, இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக சொல்லு, நம்மளுக்கு பொய் எது தேவையில்லை அப்படின்ட்டு. எவ்வளோ தாப்பு இருக்கும், தூரம் போனால் பர்னிங் இருக்கும், அவ்வளோ தாப்பாடு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் நைட் என்ன ஸ்டே பண்ணுறீங்க ப்ரோ? உள்ளதா ப்ரோ. ப்ரோ, உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகல ப்ரோ இங்கே இருக்குன்னு? அதுதான் ப்ரோ, ஒரு டைம் ஃபீல் ஆச்சு. இது இந்த ஸ்பாட் போயின்னு தெரியுமா, இந்த மரம், இந்த மரம் தான். அப்போ நான் எனக்கு இதெல்லாம் ஆகல, மேரேஜ் எல்லாம் ஆகல. அப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண மூமெண்ட்டு. நானும் எங்கள் அண்ணா வந்திருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் எங்கே வேணாலும் சுற்றுவோம் கண்ட்ரியில். எங்கள் அண்ணா ஒரு நாள் பண்ணுவோம். வந்து அப்போ வந்துட்டு வெயில் சீசன், இந்த எலிங்கெல்லாம் உதிரும் அந்த சீசன். அப்போ இந்த சமயத்தில் வரும்போது இப்படி தான் இருந்துச்சு மரம். இந்த மரம் வண்டி தடன்னு ஆச்சு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணிருந்து என்ன இந்த மரம் வண்டி ஆறுது இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டேன், எங்கள் அண்ணாவை கூப்பிட்டு ஓட்டேன். அப்பமா என்ன ஆச்சுன்னா உனக்கு தெரியலையா, ஆமாடா அந்த மரம் வண்டி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்பமா அங்கிட்டுலேருந்து கல்லை தூக்கி அச்சோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். வேறு
ஆனால் அப்பப்போ இங்கே என்ன சவுண்ட்ஸ் இல்லை ப்ரோ. ஆனால் நாங்கள் இப்படி டவுன் பண்ணாக்கா நம்ம கோயில் இருக்கோம். கோயில் பஸ்ஸில் ஷெட்டை லாஸ்ட் பண்ணுவோம். அங்கே தான் படுக்குவோம். மழை வந்தாலும் சரி எதுவும் அங்கே தண்ணியெல்லாம் வராது. சரி படுக்குவோம். நாய் ஒண்டி ஒரு 1:30 மணி 2 மணி இப்போ தான் நம்ம ஏதோ பிபிஎம்பி இது பண்ணி சானிடைஸ் பண்ணி இந்த லைட்டெல்லாம் போட்டாங்க. ஃபஸ்ட்டாக லைட்டெல்லாம் இல்லை. ஜான் ஐயோ அவன் பார்த்து அவன் எடுத்துட்டோம். நீ என்னன்னு சிவா அண்ணா பேசுறதுக்கு அம்மா அண்ணா பேச கொஞ்சம் எடுக்கோ. நம்ம கூட வந்து இல்லை ப்ரோ இங்கே இருந்தால் அங்கே இருந்தால் நம்ம இதுதான் ஒன்று எதுவுமே ஒன்றும் இல்லை ப்ரோ. சும்மா நீங்கள் வரச்சுன்னா நம்ம உண்மையாக பேசணும் அப்படின்னாலும் அவங்க கேமரா கட் பண்ணிட்டு இல்லை ப்ரோ நம்மளுக்கு இந்த மாதிரி தேவை இங்கே இந்த கோயில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோயில் அப்படின்னு சொல்லுவோம்ட்டு நிறைய யூடியூப் சேனல் வந்துட்டு நமக்கு சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரியும். இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அவங்களால நம்மளுக்கும் ₹1 கிடைக்கல. ஏதாலும் அவங்களுக்கு ₹1 கிடைக்கல என்ன நம்மளுக்கு தெரியும். வந்து கேட்குறீங்க இல்லை ப்ரோ நீங்கள் இருக்கிறத சொல்லுங்க. இதுதான் இருக்கிறது. இங்க ஷூட்டிங்லாம் நடந்துக்குது. அது தெரிஞ்சுதான் ப்ரோ நாங்க இங்க ஃபுல் ஷூட்டிங்லாம் நடந்துக்குது ப்ரோ. பேய் ஃபிலிம்லாம் இங்க எடுக்குவாங்க பாரு. நம்ம அபிமானி புனித் ராஜ்குமார் அவங்க அண்ணன் அவர் வந்துக்கிறாரு. எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. எல்லாம் நல்லா வந்துக்கிறாங்க. நல்லா இது பண்ணிக்கிறாங்க. எனக்கோ தெரியல. சரிங்களா? இல்ல ப்ரோ நாங்க இப்போ இந்த வயசுல கஷ்டப்பட்டா தான் எங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு. நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ டிகிரி செகண்ட் இயர். அவன் டிகிரி செகண்ட் இயர். இல்ல ப்ரோ வேலை போயிட்டு இருக்கான். உன் வயசு நான் ஆசைப்பட்டது எல்லாம் ஒன்றா நடக்கும் ப்ரோ. நானும் ஒரு நாள் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கலாம் இதை ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் கூட யாரும் இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. நல்லா நீயே முன்னேறுவ. ஒரு நாள் உன் சேனல் பெருசாக வரும். அன்னைக்கு நீ என்ன நினைக்கவே அந்த சந்தோஷம் எனக்கு போதும் ப்ரோ. ஹலோ என்ன ப்ரோ அதுதான் ப்ரோ எங்களுக்கும் வேணும் ப்ரோ. நாங்கள் நினைக்க மாட்டோம் ப்ரோ. தேடின்னு வரோம் ப்ரோ. நாங்கள் நம்மலாம் இந்தியன்ஸு. நம்மலாம் ஒத்துமையாக இருக்கணும். இல்லையோ நம்ம ஒத்துமையாக தான் நம்ம நாடு ஸ்ட்ராங்காக ஆகுது. ஆனால் எங்களுக்கு 600 பேர் பார்க்குறாங்க எங்களை நம்பி. அதுதான் ப்ரோ. அந்த 600 பேருக்கு நீங்கள் மேலே வந்துருவியாதீங்களா மேலே வந்துருவீங்கோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த 600 பேருக்கும். இதே ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி மண் பண்ணிட்டு நேற்று பாலுக்கு வந்துட்டு போய்க்கிறேன். இதுதான் ப்ரோ.
நிறைய பேர் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலு நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி நாகப்பழம் மரம் கல் ரோடு அப்போல்லாம் கல் ரோடு தாச்சு கல் ரோடு நாகப்பழம் மரம் தான் ஃபுல்லு இது அங்கே தான் கோஸ்ட்டு இது பண்ணோம் அப்படி இப்படின்ட்டு ரிலேட்டிவ்க்கும் இந்த மாதிரி இங்கே வந்துட்டு உக்காந்து நைட்டு ஒரு 8 மணி 9 o'clock அப்படி வந்து உக்காந்துன்னு இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும் எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும் அது வேணும் இப்போ தெரியும் இல்லைங்களா பேய்க்கு பூச்சிந்து எது எது எல்லாருக்கும் எக்ஸாக்டாக தெரியும் அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கேட்டு அப்புறமா நான் கூட்டின்னு போய் இங்கே காளியம்மா கோயில் ஆயத்தாக்கு அந்த கோயிலில் போயிட்டு அங்கே இது பண்ணாக்கா யாரோ ஒருத்தர் உக்காந்துட்டு பேய் புஷ்ட மாதிரி ஃபுல்லி இது பண்ணிட்டு ஃபில்மு இது அதுமாரி அஃபெக்ட் அந்த மாதிரி அப்போ வந்துட்டு அவங்க இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு பர்சன் வந்து இவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியும் 1 kg அவங்க 2 kg கிட்ட சாப்பிட்டாங்க அப்போல்லாம் நம்ம வீடியோலாம் எடுக்கல அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம இங்கேருந்து நம்ம லைஃப்பில் நடந்தது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்குன்னா 26 ஏஜ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குன்னா ஒரு 20 இயர்ஸ்லேருந்து அந்த தாட் வந்துக்குமா இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு நல்ல தாட் இருக்குது அப்போ 90 கிட்ஸுக்கு ஃபிலிமு இது அதுமாரி அதான் கொடுறாங்க காசு கீழே தரல கிளம்ப தரலாம் காசு காசு இல்லை சார் குடிங்க குடிங்க நான் போயிட்டு வரேன் எப்படி இப்படி போயிட்டு வரேன் அவர் அந்த ஊஞ்சாலியெல்லாம் நான் சொன்னார்
சிவா டாச் பண்ணிட்டு கொடுறா. சிவா டாச் பண்ணிட்டு கொடு, சீக்கிரம் வா. ஏன் என்னாச்சு? யாரோ போன மாதிரி இருந்துச்சா? எங்க? இப்படி ஜான் சத்தம் இப்படிதான் கேட்குது. இப்படி இது உள்ளடா, இது உள்ள இந்த மரத்துக்கிட்ட இது உள்ள பாரு. இதுதான் கூட கூட ஒரு நிமிஷம். இது மாதிரி தெரியும். ஏறக்கூடாது அப்படி. குடு ஜான் குடு. போலாமா? அவங்களுக்கும் டைம் ஆகும். போலாம். அப்படியே போகலாம். சரி விடு விடு. என்னடா கண்டென்ட் சரி டான்ஸ் வந்துடும் போகலாம். இது இன்னும் நிறைய வாங்கிட்டு வாங்க. மனுஷன் வந்துக்கிறா. உஷாரா போங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.